எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் கார்ல் மார்க்சின் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையில் கார்ல் மார்க்சுக்கு புதிதாக உருவச்சிலை நிறுவப்படும் என முதலமைச்சர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை கன்னிமாரா பொது நூலகம் எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள மாமேதை கார்ல் மார்க்சின் உருவச்சிலையை இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கார்ல் மார்க்சின் சிலை திறப்பு விழாவில் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். அரசர்களின் கதை அல்ல என்று மார்க்ஸ் உணர்ந்தார். அது வர்க்க போராட்டங்களின் வரலாறு. முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்கள், இந்த மோதல்தான் வரலாற்றை நகர்த்துகிறது. 1848ஆம் ஆண்டு வெளிவந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ ஒரு அறைகூவலாக மாறியது. உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் என்ற முழக்கம் அரசுகளை அசைத்தது, அதிகாரங்களை சவால் செய்தது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கையாக மாறியது. தொழிலாளி உழைக்கிறார், மதிப்பு உருவாகிறது, ஆனால் அவருக்கு கிடைப்பது ஊதியம் மட்டும். மீதமிருப்பது லாபம். அந்த லாபம் தொழிலாளியின் உழைப்பிலிருந்து உருவாகிறது. இதையே மார்க்ஸ் சர்ப்ளஸ் வேல்யூ என விளக்கினார். முதலாளித்துவத்தின் அடிப்படை சுரண்டல் இதுதான். இந்த சிந்தனைகள் புத்தகங்களில் முடிவடையவில்லை. 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் புரட்சி வெடித்தது. மார்க்சின் கோட்பாடுகள் லெனின் கைகளில் அரசியல் ஆயுதமாக மாறின. தொழிலாளர் விவசாயிகள் ஆட்சி உருவானது. உலகின் முதல் கம்யூனிச அரசு சோவியத் யூனியன் பிறந்தது. அந்த அலை சீனா, கியூபா, வியட்நாம் என உலகம் முழுவதும் பரவியது. மாவோ சேதுங், பிடல் காஸ்ட்ரோ, ஹோ சி மின் போன்ற தலைவர்கள் தங்கள் சமூக சூழலுக்கு ஏற்ப மார்க்சிய சிந்தனையை நடைமுறைப்படுத்தினர். மார்க்ஸ் ஒரு நாட்டுக்காக எழுதவில்லை, ஒரு இனத்துக்காக பேசவில்லை. அவர் பேசினார் உழைப்பாளிகளுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக. அதிகாரத்தின் மீது கேள்வி எழுப்பினார். உழைப்பின் மரியாதையை உலகத்துக்கு நினைவூட்டினார். இந்த சிந்தனையின் உலகளாவிய தாக்கம் காலத்தால் மறையவில்லை. 1999ஆம் ஆண்டில் BBC நடத்திய கருத்து கணிப்பில் கடந்த 1000 ஆண்டுகளின் மிகச்சிறந்த சிந்தனையாளராக கார்ல் மார்க்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஐன்ஸ்டீன், நியூட்டன், டார்வின் போன்ற ஜாம்பவான்களை பின்னுக்கு தள்ளி அவர் முதலிடம் பிடித்தார். 1883ஆம் ஆண்டு மார்ச் 14 மார்க்ஸ் மறைந்தார். ஆனால் அவரது சிந்தனை மறையவில்லை. ஜெர்மனி, ரஷ்யா, சீனா மற்றும் இந்தியாவில் கொச்சி, விஜயவாடா, கொல்கத்தா என பல்வேறு நாடுகளில் உலகம் முழுவதும் அவரது சிலைகள் இன்றும் அந்த சிந்தனையை நினைவூட்டுகின்றன. அந்த வரலாற்று தொடர்ச்சியின் ஒரு பகுதியாக 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சட்டமன்ற அறிவிப்பை தொடர்ந்து உலக மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களை பெருமைப்படுத்திட, போற்றிட இந்த திராவிட மாடல் அரசு விரும்புகிறது. மாமேதை மார்க்ஸ் அவர்கள் உருவச்சிலை தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை மாநகரில் அமைக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான அறிவிப்பை இம்மாமண்டத்தில் அறிவிப்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள கன்னிமாரா நூலகத்தின் நுழைவு வாயில் பகுதியில் ரூபாய் 85.80 லட்சம் செலவில் நிறுவப்பட்ட மாமேதை கார்ல் மார்க்சின் திருவுருவச் சிலை மக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது.
இது ஒரு சிலை திறப்பு மட்டுமல்ல, சமத்துவம், சமூக நீதி, உழைப்பின் மரியாதை ஆகிய சிந்தனைகளுக்கான ஒரு அடையாளம். அந்த சிந்தனையை இன்றைய தலைமுறையிடம் கொண்டு சென்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.